முன்னாடி இங்க இருக்கிறப்ப இந்த நல்ல காரியம் செய்யறதுனால என்ன கூப்பிட்டு என்கிட்ட கேட்டுட்டு என் மூலியமா தொடங்குவேன். ராசி ராசின்னு சொல்லிட்டு என் மூலியமா தொடங்கிட்டு இப்ப இன்னையே தத்துறான்னு சொல்றீங்கனே, அந்த அளவுக்கு நான் மோசமானவன் ஆயிட்டேன். என்னன்னு அந்த அளவுக்கு நான் செய்யக்கூடாது தப்பா செஞ்சுட்டேன். கடவுளே கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆமா புஷ்பா, ஆமா, நீ அந்த அளவுக்கு மோசமான செயலதான் செஞ்சிருக்கிற. அப்பா இருக்கிற நானே, அண்ணன் இருக்கிறேன், உன்னை சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்தவன் நான் இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வைக்க மாட்டேனா? உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? போனீங்க போய் நல்லபடியா வாழ்ந்தியா? என்ன இருக்கு அவனுக்கிட்ட? ஓடி போனியே, அவன்கிட்ட என்ன இருக்கு? சொந்த வீடு இருக்கா? வேலை இருக்கா? என்ன என்ன இருக்கு? நீ நல்லா வாழ்ந்துட்டியா? நீ நல்ல வசதியாவா இருக்கிற? நீ இப்ப ஏதோ கஷ்டம்ன்றதுனால இங்க வந்திருக்கிற, அப்படிதானே? அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவர்கிட்ட சொந்த வீடு இல்லதா, நல்ல மனசு உள்ளவருப்பா. இப்ப கூட கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளுக்காக உழைக்கிறாருப்பா. இது இந்த நேரம் வேலை இல்லாம கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம்ப்பா. மற்றபடி அவர் என்கிட்ட நல்லபடியா தான் அப்பா நடந்துக்கிறாரு. அதுல எந்த விதமான குறையும் இல்லப்பா. நான் ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கா தப்பாவா போயிட போகுது. அவர் என்னை எப்படி பாத்துக்கிறாரு தெரியுமாப்பா? அவர் என்ன பாத்துக்கிறதுலயே வச்சுக்கிறதுக்கு எந்த விதமான குறையும் இல்லப்பா. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறோம்ப்பா. நாங்க ஒரு சொந்த வீடு எப்படியாவது வாங்குவோம், இல்ல கட்டிடுவோம்ப்பா. இப்ப இந்த நேரம், இந்த கொரோனா நேரத்துல தான்ப்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எனக்கு பசங்களுக்கு சோறு போடவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுப்பா. ஏதாவது கொடுத்து உதவுனீங்கன்னா எங்கேயோ போய் எப்படியாவது போச்சுப்போம்ப்பா. நினைச்சபடியா வந்திருக்க பத்தியா? உனக்கு ஒரு சோறு போட வக்கு இல்லாதவாவா அவனை கட்டி இருந்திருக்க பாரு. நீ இப்ப தெரியுதா? இது ஏன் நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளை நீ கட்டி இருந்தா அந்த நேரம் உனக்கு வந்திருக்குமா? நான் என்ன உனக்கு சோறு போட்டிருப்பேன். இப்ப எவனே கட்டிக்கணும்ல, போ அவனே சோறு போடுவான். இங்க எதுக்கு வர? என்னன்னு திரும்ப திரும்ப இங்க எதுக்கு வரேன்னு கேக்குற? எங்க போக சொல்லுங்க. என் பிள்ளைங்க எல்லாம் கூட்டுட்டு இது ஒரு கிணத்தை பார்த்து குதிச்சு உயிரை மாச்சிக்கிறேன்னு இங்க எதுக்கு வந்த? இந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டா இதுக்கு மேல எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலன்னு. போ இங்க வேணா போ. நாங்களாம் வேணாம் தானே நீ போன? நீலாம் இல்லன்னு நான் முடிவு பண்ணியாச்சு. என் கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி, அத சரஸ்வதி மட்டும் தானே நான் முடிவு பண்ணி எத்தனையோ நாள் ஆகி போச்சு. இப்ப வந்து தங்கச்சி நீ யார் வந்து நிக்கிற? போயிட்டு நீ எக்கேடா போ, எப்படி வேணா போ. எனக்கு என்ன, நானா வேணான்னு சொல்லிட்டு போனதானே நீ? போ, நீ எப்படி போனா எங்களுக்கு கவலை கிடையாது. ஏந்திரி ஓட்ட இருந்து. மச்சான் ஏன் அப்படி பேசுறீங்க? உங்க கூட பிறந்த தங்கச்சி என்னைக்கா இருந்தாலும் இல்லன்னு ஆயிடுமா? என்னைக்கா இருந்தாலும் சொந்தம் தானே. ஏதோ லவ் பண்ணோம், நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக இப்படியா? உங்க தங்கச்சி உயிரை மாச்சிக்கன்னு சொல்றாங்க பிள்ளைங்களோட. அப்படி இருந்துமா உங்க மனசு இறங்கல? இன்னும் கல்லாவே இருக்கீங்களே. யார் மச்சான்? ஆமாண்டா, ஆமா, நாங்க கல்லு மனசுக்காரங்க தான். கல்லோட எதுக்கு உங்களுக்கான பேச்சு? போ, கல்லுக்கிட்ட எதுக்கு நீங்க பேசுறீங்க? கல்லு என்ன உங்களுக்கு சோறு போடுமா, பணம் தருமா? கல்யாண மனசு தான் நாங்க. நீங்க நல்ல இலக்கண மனசு, தாராள பிரபு. நீங்களாம் போங்க, போயிட்டு எப்படியா போய் போயிச்சுங்க. இங்க ஏன் வரீங்க நான் கேக்குறேன்? என் தங்கச்சி ஈத்துன்னு ஓடல, அப்புறம் ஏன் அங்க வர? ஒண்ணு இல்ல மச்சான், நீங்க எனக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும். இந்த காலத்தை ஓட்டுறதுக்கு மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். திரும்ப நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு உங்ககிட்ட கொடுத்துறேன். கடனா மட்டுமாவது கொடுங்க. போடா, எத்தனை பேர் கடன் கொடுக்குறான், வட்டிக்கு பணம் கொடுக்குறான். போங்க, எங்கேயா போய் வாங்கலாம். என்கிட்ட வாங்குறீங்க? நீங்க யாரு முதல்ல? நீங்க எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க. என்ன நானும் போனா போட்டேன்னு பாக்குறேன். என்னமோ இங்க எதுக்கு வந்தீங்க? போங்க, எங்கேயாவது போங்க, எப்படியாவது போறீங்கன்றீங்க. என் பொண்டாட்டி புஷ்பாவுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குது. என் பொண்டாட்டிக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுங்க. என்னது சொத்துல பங்கா? யாருக்கு யார் பங்கு தரது? ஒரு நயா பைசா கூட இங்க இருந்து தர முடியாது. உங்களால என்ன முடியுமா பண்ணிக்க, போங்க. என்னடி புஷ்பா, உன் வீட்டுக்கார பேச சொல்லிட்டு நீ பின்னாடி இருந்து ரசிக்கிறியா? நீ இந்த பிளான போட்டுதான் இங்க வந்தீங்களா? தெரியும்டி, தெரியும். நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. சொத்துல பங்கு கேட்டு வந்திருக்கீங்களா நீங்க? அடியே புஷ்பா, நீ சரியான நாடகக்காரி. நீங்க இருந்து எப்ப போனியோ அப்பவே எங்க மேல இருக்க பாசம் எல்லாம் உனக்கு விட்டு போச்சு. இப்ப பாசம் இருக்கிற மாதிரி வந்து இங்க பேசி சொத்துல பங்கு கேக்குறீங்களா? சொத்துல பங்கு உங்களுக்கு கூச்சமா இல்ல? இங்க எதுக்கு வரீங்க? ஓடி போனீங்களே, போய் எப்படியா போய் போய்ச்சிக்கலாம். இங்க என்ன சொத்துல உங்களுக்கு பங்கு வாழுது? அண்ணே, நான் எதுவும் பேச சொல்லல. என்னங்க, ஏங்க ஏப்பா பேசுறீங்க? விடுங்க. சொத்துல பங்குலாம் எதுக்குங்க கேக்குறீங்க?
புஷ்பா நீ வாய முடு. பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. நீ ஒருத்திங்க கதறி அழுதுன்னு இருக்கிற, அதை கூட பார்க்காம அவங்க என்னன்னா உயிரை விடுறேன்னு சொன்னது போய் எங்கேயா போய் எப்படியா போங்கன்றாங்க. நீ என்ன வாய முன்னு கம்முன்னு இருக்க சொல்ற? நீ இந்த வீட்டை தானே பிறந்த, உனக்கான பங்கை அவங்க தந்தை தான் ஆகணும். இரு, நம்ம கேட்டு இங்க இருந்து ஒரு முடிவு வாங்கிட்டு தான் போனோம். என்னங்க வேணாங்க, சொத்துல பங்குலாம் வேணாங்க. உங்க பாருங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. நான் எதுக்கு வந்தேன், இவங்க என்னமோ நான் சொத்துல பங்கு கேட்டு வந்திருக்கேன்னு பேசுறாங்கம்மா. நீங்க வேணாங்க, சொத்துல பங்கு வேணாம், எதுவும் வேணாம். நானே பாசம் இல்லாம இத நாடகமாரம் சொல்றாங்க. இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாங்க. வாங்க கிளம்புவோம். புஷ்பா என்ன நீ இப்படி இருக்கிற? அவங்க பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. நம்ம இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. நீ ஒரு நிமிஷம் நீ எதுவும் பேசாத. சொத்துல பங்க பிரிச்சுட்டு தான் நம்ம இங்கிருந்து கிளம்புவோம். என்னங்க ப்ளீஸ்ங்க, நீங்க சொத்துல பங்கு கேட்காதீங்க. நான் சொன்னா கேப்பீங்கல்ல. வேணாங்க, இதுக்கப்புறம் சொத்துல பங்கு கேட்க வேணாம். ஐயோ இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. என்னங்க நீங்க இங்க சொத்துல பங்கு கேட்டுதான் போவன்றீங்க. வாங்க, நம்ம எப்படியாவது சம்பாரிச்சு நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வருவோங்க. நம்ம பாத்துக்கலாம் வாங்குங்க. நீங்க வேலைக்கு போங்க, நானும் வேலைக்கு போறேங்க. வாங்க, இது இங்க வந்த என்ன தரக்குறைவா பேசுறாங்க. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க போறது இல்லைன்னு. வாங்க வாங்க போவோம் நாம. சரி புஷ்பா, நீ இப்ப சொன்னீங்க அது 100க்கு 100 சரியான விஷயம். இந்த சொத்துல நம்ம எந்த விதமான பங்கோ எதுவுமே வாங்க தேவையில்ல. நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத புஷ்பா. நீ வேலைக்கு வர தேவையில்ல. நான் ராத்திரி பகலுமா எப்படியாவது உழைச்சி நாமளும் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துருவோம். நீ கவலைப்படாத புஷ்பா. 2 பேரும் நல்லா கேட்டுக்குங்க. என் பொண்டாட்டி புஷ்பா சொன்ன மாதிரியே நாங்க எவ்வளவு பெரிய ஆளா வாரம் மட்டும் பாருங்க. உங்க சொத்துல பங்கும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. நீங்க உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு தங்கச்சிக்காரி வந்து நிக்கா, பிள்ளைங்களோட உயிரை மாச்சிக்க போறோம் சொல்ற, அப்பயும் உங்களோட மனசு அந்த அளவுக்கு கல்லா இருக்குன்னா நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க. நீங்க நான் எவ்வளோ பெரிய ஆளா வரன்னு மட்டும் பாருங்க. இது என்ன வீடு, இதை விட பெரிய பங்களாவா கட்டி எவ்வளோ பெரிய ஆளா வர மட்டும் பாருங்க. இப்ப நீங்க 2 பேரும் எங்களை கேவலமா பார்க்கலாம். இதே நாங்க எல்லாரும் வசதியாகி எப்படி இருக்கன்றத நீங்க கண் கூட பார்க்க தான் போறீங்க. வரேன், அப்ப வந்து உங்களை பாத்துக்கிறேன். சரிதா போங்க, முதல் இடத்த காலி பண்ணுங்க. இப்ப ஒருவேளை சோத்துக்கு வழியில வீரவசனத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. போங்க, போயிட்டு எங்கன்னா கோயிலு அன்னதானம் எல்லாம் போடுறாங்களா பார்த்து சோறை வாங்கி தின்னுங்க. வந்துட்டாங்க வீரவசனம் பேசிக்கிட்டு. போங்க, இடத்த விட்டு காலி பண்ணுங்க. என்னங்க வாங்க போவோம். இதுக்கு மேல என்னால உங்க பேசுறது எதுவுமே கேட்க முடியாதுங்க. போதும் போதும், என்னால இதுக்கு மேல தாங்க முடியல. கடவுளே, ரொம்ப மோசமா பேசுறாங்களே. எத்தனையோ பேர்ல இந்த மாதிரி ஏத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்கள மாதிரி யாரையும் நான் பார்த்தது இல்ல. இன்னும் ஒரு கூட பிறந்த பொறப்பு இப்படி பேசுறாங்களே. என்னங்க வாங்குங்க போவோம். நல்லா கேட்டுக்குங்க. நான் செத்து போனா கூட என் வீட்டு வாசப்படி ஏறாதீங்க. நீங்க என் சாவு கூட யாரும் வராதீங்க. என்னடி புஷ்பா, உங்க அண்ணன் இந்த அளவுக்கு மோசமா பேசுறாரு, இதுக்கு அங்க வர சொன்ன நீ? நான் அப்பவே சொன்னேன், இதா எங்கேயாவது கடை வாங்கிக்கலான்னு. நீ கூட்டிட்டு வந்து பாரு எப்படி எப்படிலாம் பேசுறாங்க பாரு. என்னங்க தெரியாதனமா வந்து தொலைச்சிட்டேன். இப்படி இங்க வந்து இந்த அளவுக்கு பேச்சு வாங்குவோம் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பேச்சு பேசுறாரு, சாவு கூட வராதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நான் என்ன மோசமா போயிட்டேன். சரிங்க வாங்குங்க, இதுக்கு மேல நின்று உங்க பேசுறத கேட்க முடியாது. வாங்க போவோம். வந்துட்டாங்க பெருசா வாழ தெரியாத கழுத ஈத்துட்டு ஓடி போயிட்டு சோத்துக்கு வழி இல்லைன்னு இங்க வந்து நிக்கிறாங்க. சோத்துக்கு தான் வழி இல்லையே, எதுக்கு இத்தனைய பெத்துக்கணும்? ஒண்ணு பெத்துக்க கூடாது. அதை விட்டு 3 பெத்து வச்சிருக்காங்க. பெத்து வச்சுக்கிட்டு சோறு போட வழி இல்லையா? சார், மேடம், யாரா இருக்கீங்களா வீட்ல? கொஞ்சம் வெளியே வாங்க. ஹலோ, வீட்ல யாரு இருக்கா? கொஞ்சம் வாங்க. யாரு இருக்கீங்க வீட்ல? வெளியே வாங்க கொஞ்சம். அம்மா, நீங்க யாரு? இந்த வீட்ல இருக்கிறவங்களா? ஆமாமா பொண்ணு, நான் இந்த வீட்ல இருக்கிறவங்க தான். என்ன விஷயம்? ஓ, நீங்க இந்த வீட்ல இருக்கீங்களா? சரி, வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? பின்னாடி இருக்காங்களா, அவங்க யாரு? நர்சம்மா, அவங்க என் நாத்தனாரு. இந்த வீட்ல இருக்கிறவங்க பார்த்தா நானும் என் வீட்டுக்காரு 3 பசங்க இருக்கிறோம். இவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்காரு அப்புறம் 3 பசங்க பிள்ளைங்கலாம் வந்திருக்காங்க. ஓ, ஊர்ல இருந்து வெளியிருந்து வந்திருக்காங்களா? சரிம்மா, சரி இருக்கட்டும். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, அங்க முனையில இருக்க தெரு முனையில அங்க ஒரு முகாம் போட்டிருக்கோம். அங்க கொரோனா டெஸ்ட் எடுக்கிறோமா. எல்லாரும் வீட்ல இருக்குங்க, எல்லாரும் வந்து அங்க டெஸ்ட் எடுத்துக்கங்க. அவசியம் எடுக்கணும், யாரும் வராம இருக்காதீங்க. எல்லாரும் வந்து எடுத்துக்கங்கண்ணே. நர்சம்மா,
எங்களுக்கு யாரும் ஜுரம் ஜலி எதுவுமே இல்லையே, எங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. மேடம் உடம்பு சரியில்லைனாலும் சரி வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துக்கங்க. எல்லாரும் ஊர் ஊரா போயிட்டு எல்லாருக்குமே டெஸ்ட் எடுக்கிறோம். ரிசல்ட் நாளைக்கு வரும். என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம், ஓகேவா? அறிகுறி தெரியும், சில பேருக்கு தெரியாம போகும். அதனால ஒரு டெஸ்ட் எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசி போட்டீங்களா? இல்லவா, எந்த ஊசியும் போடலையே. என்ன மேடம் இப்படி அலட்சியமா இருக்கீங்க? கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லுதுன்னா செய்ய மாட்டீங்களா? என்ன நீங்க தடுப்பூசி போட்டுக்க சொல்லிட்டு நியூஸ்ல நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். நீங்க என்ன எந்த ஊசியும் போடாம இருக்குன்னு சொல்றீங்க? சரி, முதல்ல வந்து டெஸ்ட் எடுத்துக்கங்க. அடுத்து ஆதார் கார்டை கொண்டு எடுத்துட்டு போயிட்டு தடுப்பூசி அவசியம் போட்டுருங்க. நீங்க யாருமே போடலையா? சரி, எல்லாரும் போட்டுக்கங்க. அங்க டெஸ்ட்டுக்கு வரும்போது மாஸ்க் இருந்தா மாஸ்க் போட்டுவாங்க. புரியுதா? வெளியே போகும்போது எங்கேயும் மாஸ்க் போடாம போவாதீங்க. சரிம்மா, சரி. இந்த வீட்டுல வேலை இருக்குது, இதை முடிச்சிட்டு வந்து எத்தனை மணி வரைக்கும் எடுப்பீங்க டெஸ்ட்? இந்த வரமா எல்லாரும் நாங்க அதை வந்து எடுத்துக்கிறோம். சரிங்க மேடம், இந்த விஷயத்த அலட்சியம் பத்தாதீங்க, அவசியம் எல்லாரும் வந்து போட்டுக்குங்க. சரி சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீ உன் வீட்டுக்காரு என் வீட்டுக்காரி எல்லாரும் போயிட்டு முதல்ல எடுக்க டெஸ்ட். நான் பின்னாடி போய் எடுத்துக்கிறேன். சரிங்க அண்ணி, நான் போயிட்டு தான் எடுக்கிறேன். ஹலோ சார், ரங்கநாதன் சார், கொஞ்சம் வெளியே வாங்க. யார் இருக்கீங்க வீட்டுல? கொஞ்சம் வெளியே வாங்க. சார், ரங்கநாதன்றது நீங்க தானே? நேற்று டெஸ்ட் எடுக்கும் போது ரங்கநாதன் பேர் கொடுத்த நீங்க தானே? ஆமா ஆமா நரசம்மா, நான் தான். என் பேர் தான் ரங்கநாதன். மேடம், ரங்கநாதனோட வீட்டுக்காரமா, கொஞ்சம் நவருங்க. அவர் பக்கத்துல யாரும் நிக்காதீங்க, கொஞ்சம் நவருங்க. நவந்து நில்லுங்க. நரசம்மா, ஏன் ஏன் நாங்க எல்லாரும் நவந்து நிக்க சொல்றீங்க? என் வீட்டுக்காருக்கு என்னாச்சு? மேடம், சொல்லிட்டே இருக்க, சொல்றத வர கேட்க மாட்டீங்களா? விளக்கத்தோட எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்சம் நவந்து நில்லுங்க எல்லாரும். சார், ரங்கநாதன் சார், நீங்க கொஞ்சம் இப்படி முன்னாடி நவருங்க. அவங்க மேல டச் பண்ணாம நில்லுங்க. நரசம்மா, நான் கேட்டுட்டு இருக்கல, எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அவரை விட்டு எதுக்கு தனியா நிக்க சொல்றீங்க? மேடம், பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தெளிவா சொல்ற, பொறுமையா கேட்டுக்குங்க. நீ டெஸ்ட் எடுத்தீங்களா? எல்லாரோட டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. அதுல வந்து மத்த யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது, எல்லாருக்கும் நெகட்டிவ் தான். இவருக்கு மட்டும் பாசிட்டிவ் வந்திருக்குது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போறோம். இவருக்கு கொரோனா வந்திருக்குது, அதனால இவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் குணமானதுக்கு அப்புறம் தான் அனுப்பும். அது வரைக்கும் யாரும் எங்கேயும் வெளியே போவாதீங்க, கொஞ்சம் இழுவடி விட்டே இருங்க. புரியுதா? ஊர்ல இருந்து புதுசா வந்து சொன்னீங்க, அவங்க நீங்களும் எங்கேயும் வெளியே போவாதீங்க, இங்கே தான் இருக்கணும். மாமா, என்ன மாமா இது? உங்களுக்கு கொரோனான்னு சொல்றாங்க. எப்படி மாமா உங்களுக்கு வந்தது? நீ எங்கேயும் வெளியே கூட போறது கிடையாது. ஐயோ கடவுளே! மாமா, என்ன மாமா இப்ப பண்றது? நானே எனக்கு ஒண்ணும் புரியல, கையும் புரியல, காலும் புரியல மாமா. அளவேலு, என்னன்னே எனக்கே தெரியல. அளவேலு, எப்படி இந்த கொரோனா எனக்கு வந்தது? சரி சரி, நீ எதுவும் கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அங்க நல்ல மருந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அங்க ஒரு 2-3 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். குணமானதுக்கு அப்புறம் வந்து அளவேலு, அது வரைக்கும் பிள்ளைங்க நல்லா பாத்துக்கோ, பத்திரமா இரு. சார், கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. எதுக்கு அவங்க கிட்ட போறீங்க? உங்களுக்கு வந்த மாதிரி அவங்களுக்கு வரணுமா? கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்குங்க சார். கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. மாமா, என்ன மாமா? ஐயோ, கொரோனா என்ன நோயினே ஒன்றும் தெரிய மாட்டேது. போறவங்க போறாங்க, வர்றவங்க வராங்க, ஒன்றும் புரியாத புதிரா இருக்குது மாமா. இந்த நோய் உங்களுக்கு வந்திருக்கு. கடவுளே, நல்ல உணவு பழக்க வழக்கத்தோட இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கும் போதே இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு உடம்பு இதான் சரியில்லையா மாமா? உடம்பு நல்லா தானே இருக்குது, அப்புறம் எப்படி மாமா கொரோனா வந்தது? மேடம், நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஒரு சாதாரண விஷயம் தான். இது நிறைய பேருக்கு வருது, அதில் நிறைய பேர் குணமா வராங்க. எங்கேயோ ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் உயிருக்கு ஆபத்து வருது. மற்றபடி எல்லாருக்கும் ஒன்றும் ஆகாதுமா. கொஞ்சம் வருத்தப்படாம இருங்க. ஏன் எப்படி அழுகுறீங்க? நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போறோம், அங்கே ட்ரீட்மெண்ட் நல்லபடியா பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாள், ஒரு வாரம் அங்கே வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அனுப்பிடுவோமா. நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அளவேலு, அதான் நர்ஸ் சொல்றாங்களே, விடு, அழுவாத விடு. நான் போயிட்டு குணமாயி வரேன் நானு. அது வரைக்கும் நீங்க எல்லாம் வீட்டை பாத்துக்குங்க, பத்திரமா இருங்க. புரியுதா? அதான் மாப்பிள்ள தங்கச்சிலாம் இருக்காங்களே, எல்லாரும் ஒன்னா இருங்க, பாத்துக்குங்க மச்சான். போயிட்டு வரேன். சரி மச்சான், போயிட்டு வாங்க. மனசுக்கு தான் கஷ்டமா இருக்குது. இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தோம், இப்படி ஆகி போச்சு. அண்ணே, என்ன நீ வெளியே இடத்துக்குலாம் போகும்போது மாஸ்க் போட்டு போக வேண்டியதானே? இப்படி உனக்கு வந்திருக்கே இந்த கொரோனா. போனே, நீ கொஞ்சம் அலட்சியமா இருந்திருக்கிற. வெளியே 4 இடத்துக்கு போயிருக்கா, வந்திருக்கிறாங்களா மாஸ்க் போட்டு போகாம? என்னண்ணே நீ? சரிண்ணே, நீ பயப்படாத, நாங்களும் எதுவும் பயப்படல, எதுவும் வருத்தப்படலண்ணே. நீ போயிட்டு வானே, போயிட்டு குணமாயி வானே. சரிம்மா தங்கச்சி, அப்புறம் என்ன வருத்தப்படான்னு சொல்லிட்டு நீ ஏன் வருத்தப்படுற? விடு, பிள்ளைங்க எல்லாரையும் பாத்துக்கோ. நான் போயிட்டு வரேன் நானு. சார், பேசுறதெல்லாம் பேசிட்டீங்களா? சரி வாங்க, டைம் ஆகுது, வாங்க. ஹலோ
வீட்டுல யாருமா? யாரா இருந்தாலும் கொஞ்சம் வெளியே வாங்களேன். தம்பி சொல்லுப்பா, யார் வேணும், என்ன விஷயம்? அம்மா, இது ரங்கநாதன் வீடு தானே இது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொரோனா டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்களே, அந்த வீடு தானே இது? அவரோட வீட்டுக்காரம்மாவா நீங்க? ஆமாம்பா ஆமாமா, என் மாமா தான் கொரோனா பாசிட்டிவ் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு குணமாயிட்டாரா? எப்போ வருவார் வீட்டுக்கு? அம்மா, கொஞ்சம் அதிர்ச்சி ஆகாதீங்க, சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க.